ஓம் சாந்தி. 17/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்யுங்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி என்றால் ஏர் கண்டிஷன் டிக்கெட் ஆகும். கேள்வி கேட்குறாங்க பாபா, இந்த உலகில் குழந்தைகளாகிய உங்களை போன்ற குஷியின் கூடவே அதிர்ஷ்டம் நிறைந்தவர் யாரும் இல்லை, எப்படி? பதில் சொல்கிறாங்க பாபா, குழந்தைகளாகிய உங்களின் முன்பாக எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை இருக்கின்றார். அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த சமயம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவின் உடையவர் ஆகி அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட பலனை அடைகின்றீர்கள். உலகினருக்கு அவரை தெரியவே தெரியாது எனும் பொழுது உங்களைப் போன்ற குஷியின் கூடவே அதிர்ஷ்டமிக்கவர் யாரும் இருக்க முடியாது. பாடல் உயர்ந்த குஷியின் அதிர்ஷ்டம் நிறைந்தவர். ஓம் சாந்தி. இப்பொழுது நாம் பிராமண சம்பிரதாயத்தவராக இருக்கின்றோம், பிறகு தெய்வீக சம்பிரதாயத்தவராக போகின்றோம் என பிராமண குல பூஷண குழந்தைகள் அறிவீர்கள். குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இப்பொழுது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை நம் முன்பாக இருக்கின்றார். மேலும் அவரிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது எனும் பொழுது வேறென்ன வேண்டும்? பக்தி மார்க்கம் எப்பொழுதிலிருந்து நடக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. பக்தி மார்க்கத்தின் பக்தர்கள் பகவானை, அதாவது பிரியதர்ஷனை நினைவு செய்கின்றனர். ஆனால் அவரை தெரியாது என்பதே அதிசயமான ஒன்று. பக்தர்கள் எல்லாரும் இவனை நினைக்கிறாங்க, ஆனால் அவர் யார், எப்படி இருக்கிறாரு, என்னவாக இருக்கிறாருன்னு ஒன்றுமே தெரியாமல் நினைக்கிறாங்க. பிரியதர்ஷனை தெரியாது என எப்போதாவது பார்த்ததுண்டா? இல்லாவிட்டால் எப்படி நினைவு செய்வது? பகவான் அனைவரின் தந்தையாக இருப்பவர். குழந்தைகள் தந்தையை நினைவு செய்கின்றனர். ஆனால் அறிமுகம் இல்லாமல் நினைவு செய்வது அனைத்தும் வீணாகப் போகின்றது. ஆகையால் இவ்விதமாக நினைவு செய்வதால் எந்த லாபமும் கிடைப்பதில்லை. நினைவு செய்து யாரும் அந்த லட்சியத்தை அடைவதில்லை. பகவான் யார், அவரிடமிருந்து என்ன கிடைக்கும், வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு தர்மங்கள், கிறிஸ்து, புத்தர் முதலான போதகர்கள், அதாவது தர்ம சாபர்களை பின்பற்றுபவர்கள் நினைவு செய்கின்றனர். ஆனால் அவர்களை நினைவு செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறியவில்லை. இதைவிட உலகாயத கல்வியே மேல். லட்சியம், இலக்கு புத்தியில் இருக்கும். அதாவது லௌகிக படிப்பில் கூட ஒரு லட்சிய எய்ம் அண்ட் அப்ஜெக்ட்ன்றது இருக்குது. பக்தியில் எல்லாரும் இறைவனை நினைக்கிறாங்க, ஆனால் அவர் யார், என்னவாக இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு ஒன்றுமே கிடையாது. அதில் எய்ம் அண்ட் அப்ஜெக்டே இல்லை, ஒன்றுமே தெரியாமல் நினைக்கிறாங்க. அதனால தான் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை பக்தியில். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்கும், ஆசிரியரிடமிருந்து என்ன கிடைக்கும், குருவிடமிருந்து என்ன கிடைக்கும், இதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் இங்கே தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குருவினுடையவராக ஆகின்றீர்கள். தந்தை மற்றும் ஆசிரியரை விட குரு உயர்ந்தவராக ஆகின்றார். நாம் தந்தையுடர்களாக ஆகியுள்ளோம் என இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுள்ளது. பாபா நம்மை 5000 வருடங்களுக்கு முன்பு போல சொர்க்கத்தின் எஜமான் ஆக்குகிறார் அல்லது சாந்தி தாமத்தின் எஜமான் ஆக்குகின்றார். தந்தை கேட்கின்றார், செல்லமான குழந்தைகளே, நீங்கள் என்னிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை எடுப்பீர்கள் அல்லவா? ஆம் பாபா, ஏன் எடுக்க மாட்டோம் என அனைவரும் சொல்கின்றனர். நல்லது. சந்திர வம்சத்தின் ராமனின் பதவி அடைவதில் திருப்தியா? உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தந்தை பரிசு கொண்டு வந்திருக்கின்றார். நீங்கள் சூரிய வம்சத்தின் லட்சுமியை மணமுடிப்பீர்களா அல்லது சந்திர வம்சத்தின் சீதையா? நீங்கள் உங்களின் முகத்தை பாருங்கள். ஸ்ரீ நாராயணனை அல்லது ஸ்ரீ லட்சுமியை மணமுடிக்க தகுதி வாய்ந்தவர்களாம். தகுதி வாய்ந்தவராக ஆகாமல் எப்படி மணமுடிக்க முடியும்? இப்பொழுது தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். கல்பத்திற்கு முன்பு எப்படி புரிய வைத்தாரோ அதேபோல் மீண்டும் இப்பொழுதும் கூட புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார். நீங்கள் மீண்டும் வந்து ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள். உங்கள் லட்சியமும் குறிக்கோளுமே எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதாகும். அது சூரிய வம்சத்தின் ராஜ்ய பதவி. இரண்டாவது நிலை சந்திர வம்சத்தினுடையதாகும். ஏர் கண்டிஷன் வகுப்பு, முதல் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு என இருக்கிறதல்லவா?
ஆக சத்யுகத்தின் முழு ராஜ்யம் ஏர் கண்டிஷன் என புரிந்து கொள்ளுங்கள். ஏர் கண்டிஷனை விட உயர்ந்த வகுப்பு கிடையாது. பிறகு முதல் வகுப்பு. ஆக இப்பொழுது தந்தை கேட்கின்றார், நீங்கள் ஏர் கண்டிஷன் எனப்படும் சூரிய வம்சத்தின் ராஜ்யத்தை எடுப்பீர்களா அல்லது சந்திர வம்சம் எனப்படும் முதல் வகுப்பா? அதனை விடவும் குறைவான பிறகு இரண்டாம் வகுப்பில் வரிசை கிரமமாக வாரிசுகளாக ஆகி பிறகு பிற்காலத்தில் கடைசியில் வந்து ராஜ்யத்தை அடைவீர்கள் என்றார் பாபா. இல்லாவிட்டால் மூன்றாம் வகுப்பு பிரஜைகள். பிறகு அதிலும் கூட முன்பதிவு செய்யப்படுகின்றது. முதல் வகுப்புக்கான முன்பதிவு, இரண்டாம் வகுப்பின் முன்பதிவு என வரிசை கிரமமான வகுப்புகள் உள்ளன அல்லவா? மற்றபடி அங்கே சுகம் இருக்கவே இருக்கும். தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டுகள், அதாவது ரயிலில் வந்து தனித்தனி பெட்டிகள் இருக்கும் அல்லவா? பணக்கார மனிதர்கள் ஏர் கண்டிஷன் பெட்டியின் டிக்கெட் எடுப்பார்கள். உங்களில் யார் செல்வந்தர் ஆவீர்கள், யார் அனைத்தையும் தந்தைக்கு கொடுக்கின்றனரோ அவர்கள். பாபா, இவை அனைத்தும் உங்களுடையது. பாரதத்தில்தான் மகிமை பாடப்பட்டுள்ளது. வியாபாரி, ரத்தின வியாபாரி, மந்திரவாதி. இந்த மகிமை தந்தையுடையது ஆகும், கிருஷ்ணருடையது அல்ல. கிருஷ்ணரோ ஆஸ்தி எடுத்தார், சத்யுகத்தில் பலனை அடைந்தார். அவரும் பாபாவுடையவராக ஆனார். பலனை ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி செய்து அடைந்திருக்க வேண்டும் அல்லவா? லட்சுமி நாராயணர் சத்யுகத்தில் பலனை அனுபவிக்கின்றனர். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். கண்டிப்பாக இவர்கள் கடந்த காலத்தில் பலனை உருவாக்கி சென்றிருப்பார்கள் அல்லவா? நேரு அடைந்த பலன் எவ்வளவு நன்றாக இருந்தது. கண்டிப்பாக நல்ல கர்மங்களை செய்திருந்தார். பாரதத்தின் முடிசூடா மன்னராக இருந்தார். பாரதத்தின் மகிமை நிறைய உள்ளது. பாரதத்தை போன்ற உயர்ந்த தேசம் வேறு இருக்க முடியாது. பாரதம் பரமபிதா பரமாத்மாவின் பிறப்பிடமாகும். இந்த ரகசியம் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. பரமாத்மா தான் அனைவருக்கும் சுகம், அமைதியை அரை கல்பத்திற்கு தருகின்றார். பாரதம்தான் முதல் நம்பர் தீர்த்தஸ்தானமாகும். ஆனால் நாடகத்தின்படி ஒரு தந்தையை மறந்ததன் மூலம் சிருஷ்டி நிலை எப்படி ஆகிவிட்டது? ஆகையால் சிவபாபா மீண்டும் வருகின்றார். யாராவது நிமித்தமாக ஆகின்றனர் அல்லவா? இப்போது தந்தை சொல்கின்றார், அசரீரியாகுங்கள், தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்துங்கள். ஆத்மாவாகிய நான் யாருடைய குழந்தை என்பது யாருக்கும் தெரியாது. அதிசயம் அல்லவா? ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என சொல்லவும் செய்கின்றனர். சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர் எப்போது வந்திருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. மேலும் இது 5000 வருடங்களின் விஷயம். தந்தை தான் வந்து சத்யுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். சத்யுகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் அல்ல. எனவே அடர்ந்த காரிருளாக இல்லது அல்லவா? கீதையின் உபதேசத்தை எவ்வளவு பேர் வந்து கேட்கின்றனர். ஆனால் படிப்பவர்களும் படிக்க வைப்பவர்களும் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தை எவ்வளவு எளிதாக விளக்கமாக புரிய வைக்கின்றார். தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல் ஆகுங்கள். விஷ்ணுவுக்குத்தான் அனைத்து அலங்காரங்களும் கொடுத்துள்ளனர். சங்கும் கொடுத்துள்ளனர், தாமரை மலரும் கொடுத்துள்ளனர். உண்மையில் தேவதைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவை எவ்வளவு ஆழமான புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். இவை பிராமணர்களின் அலங்காரமாகும். ஆனால் பிராமணர்களுக்கு எப்படி கொடுப்பது? இன்று பிராமணர்களாக உள்ளனர், நாளை சூத்திரர்கள் ஆகின்றனர். பிரம்மா குமாரர்களே சூத்திர குமாரர்கள் ஆகிவிட்டனர். மாயை தாமதிப்பதில்லை. ஏதாவது தவறு செய்தாலோ, தந்தையின் உயர்ந்த வழிப்படி நடக்காவிட்டாலோ, புத்தி கெட்டுவிட்டாலோ மாயை நன்றாக அடித்து முகத்தை தன் பக்கம் திருப்பி விடுகிறது. அடித்து முகத்தை திருப்பி விடுவேன் என கோபம் வந்துவிட்டால் மனிதர்கள் சொல்கின்றனர் அல்லவா? ஆக மாயை கூட அப்படித்தான். தந்தையை மறந்துவிட்டால் மாயை ஒரு வினாடியில் அடித்து முகத்தை திருப்பி விடுகின்றது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அடைகின்றனர். மாயை ஒரு வினாடியில் ஜீவன் முக்தியை அழித்து விடுகிறது. எவ்வளவு நல்ல நல்ல குழந்தைகளை மாயை பிடித்து கொள்கிறது. எங்காவது தவறு செய்கிறார்களா என பார்க்கின்றது, உடன் அடித்து விடுகிறது. தந்தை வந்து பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்புகின்றார். லௌகீக தந்தை ஏழையாக இருப்பார், பழைய குடிசையில் வசிப்பார். பிறகு புதிய வீடு கட்டினால் இதோ புதிய வீடு தயாராகிவிடும், நாம் சென்று அமர்ந்து விடுவோம் என குழந்தைகளின் புத்தியில் வந்து விடுகின்றது. இந்த பழைய வீட்டை இடித்து விடுவோம். இப்பொழுது தந்தை உங்களுக்காக உள்ளங்கையில் மலர் தோட்டம், அதாவது வைகுண்டத்தை கொண்டு வந்துள்ளார். செல்லமான குழந்தைகளை என்ன சொல்கின்றார்?
ஆத்மாக்களுடன் பேசுகின்றார். இந்த கண்களின் மூலம் குழந்தைகளாகி உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நானும் கூட நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன் என தந்தை புரிய வைக்கின்றார். நாடகத்தில் இல்லாத எதுவும் செய்ய முடியும் என்பதல்ல. குழந்தைகளுக்கு நோய் வந்தால் நான் சரிப்படுத்துவேன், அறுவை சிகிச்சையிலிருந்து விடுவிப்பேன் என்பதல்ல. கர்மபோகத்தை அனைவரும் அனுபவிக்கவே வேண்டும். உங்கள் மீது நிறைய சுமை உள்ளது. ஏனென்றால் நீங்கள் அனைவரையும் விட பழையவர்கள். சதோ பிரதானத்திலிருந்து ஒரேடியாக தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கிடைத்திருக்கின்றார் எனும் பொழுது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்க வேண்டும். சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர்களாக இருப்பவர்கள் அவசியம் வருவார்கள். தேவதைகளாக இருந்தவர்கள் பிறகு சூத்திரர்களாக ஆனவர்கள். பிறகு அவர்களே பிராமணர்களாக ஆகி தெய்வீக சம்பிரதாயத்தவர்களாக ஆவார்கள். இந்த விஷயங்களை தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. தந்தைக்கு குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக தெரிகிறீர்கள். நீங்கள் அதே கல்பத்திற்கு முந்தைய என்னுடைய குழந்தைகள் என சொல்கின்றார். நான் கல்பந்தோறும் வந்து உங்களை படிப்பிக்கின்றேன். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள்! நிராகார பகவானுடைய மகா வாக்கியங்கள். சரீரத்தின் மூலம் வாக்கியங்கள் கூறுவார் அல்லவா? சரீரத்திலிருந்து பிரிந்துவிட்டால் ஆத்மா பேச முடியாது. ஆத்மா சரீரத்திலிருந்து பிரிந்து சென்று விடுகிறது. இப்பொழுது தந்தை சொல்கின்றார், அஷரீரி பவ. பிரணாயாமம் முதலியவற்றை செய்ய வேண்டும் என்பதல்ல. நான் ஆத்மா அழிவற்றவன் என புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளின் நடிப்பு நிரம்பியுள்ளது. தந்தை தானும் சொல்கின்றார், நான் நடிக்கக்கூடிய அனைத்து நடிப்பின் பாகமும் என்னுடைய ஆத்மாவில் நிரப்பப்பட்டுள்ளது. பக்தி மார்க்கத்தில் அங்கே அதற்கான நடிப்பு கிடைக்கின்றது. ஞான மார்க்கத்தில் இங்கே வந்து ஞானத்தை கொடுக்கின்றேன். பக்தி மார்க்கத்தவர்களுக்கு ஞானமே தெரியாது. யாராயினும் சாராயத்தை குடிக்காவிட்டால் சுவை எப்படி தெரியும்? ஞானமும் கூட அடைந்து புரிந்து கொள்ளும் போது தெரிய வரும். ஞானத்தால் சத்கதி உண்டாகும் என்னும் பொழுது ஞானக்கடல் தான் சத்கதியை வழங்க முடியும். நான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ஆவேன் என தந்தை சொல்கின்றார். சர்வோதய தலைவர்கள் உள்ளனர் அல்லவா? எவ்வளவு விதவிதமானவர்கள் உள்ளனர். உண்மையில் அனைவரின் மீதும் தயை காட்டக்கூடியவர் தந்தை ஆவார். ஓ பகவானே, இரக்கம் காட்டுங்கள் என தந்தையிடம் சொல்கின்றனர். ஆக அனைவரின் மீதும் அவர் இரக்கம் காட்டுகின்றார். மற்ற அனைவரும் எல்லைக்குட்பட்ட இரக்கம் காட்டுபவர்கள். தந்தை முழு உலகையும் சதோபிரதானமாக ஆக்குகின்றார். அதில் தத்துவங்களும் கூட சதோபிரதானமாக விடுகின்றது. இந்த வேலையே பரமாத்மாவினுடையதாகும். ஆக சர்வோதயாவின் அர்த்தம் எவ்வளவு பெரியது! ஒரேடியாக அனைவரின் மீதும் இரக்கம் காட்டிவிடுகின்றார். சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் யாரும் துக்கம் உள்ளவர்களாக ஆவதில்லை. அங்கே முதல் நம்பர் இருக்கைகள் வசதிகள் கிடைக்கும். துக்கம் கொடுக்கக்கூடிய விலங்குகள் பூச்சிகள் முதலானவைகள் இருப்பதில்லை. அங்கும் கூட பெரிய மனிதர்களின் வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்கும்! ஒருபோதும் நீங்கள் பூச்சிகளை பார்க்க முடியாது. கொசுக்கள் எதுவும் நுழைய முடியாது. சொர்க்கத்தில் வருவதற்கு எதற்கும் சக்தி கிடையாது. அழுக்காக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்காது. மலர்கள் முதலானவற்றில் இயற்கையான நறுமணம் நிறைந்திருக்கும். சூட்சும வதனத்தில் உங்களுக்கு பாபா சோமரசம் குடிக்க வைக்கின்றார். இப்பொழுது சூட்சும வதனத்தில் எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் காட்சிகளாகும். இங்கே அமர்ந்தபடி நீங்கள் காட்சிகள் பார்க்கின்றீர்கள். பாடலும் மிகவும் முதல் தரமானது. நமக்கு தந்தை கிடைத்துள்ளார். வேறு என்ன வேண்டுமென நீங்கள் அறிவீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி எடுக்கின்றோம் எனும் பொழுது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையின் வழி புகழ் வாய்ந்தது. ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகின்றோம். மற்ற அனைவருடையதும் அசுர வழி. ஆகையால் சத்யுகத்தில் எப்போதும் சுகம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் இருந்தது என அவர்கள் அறிவதில்லை. சிறு வயதில் அவர்கள்தான் ராதாகிருஷ்ணராக இருந்தனர். அவர்களின் சரித்திரம் முதலானது எதுவும் இல்லை. சொர்க்கத்தில் எல்லா குழந்தைகளுமே மிகவும் முதல் தரமாக இருப்பார்கள். குறும்பு முதலான எந்த விஷயமும் இருக்காது. பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பழைய உலகத்திலிருந்து முகத்தை திருப்பி கொண்ட பின் மாயை தன் பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்ளுமாறு எந்த தவறும் செய்யக்கூடாது. ஸ்ரீமத்தை மீறக்கூடாது. தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி எடுக்க வேண்டும்.
ரெண்டாவது பாயிண்ட்டு, தந்தையிடம் தன்னுடைய அனைத்தையும் அர்ப்பணம் செய்து உறுதியான வாரிசு ஆகி சத்யுகத்தின் ஏர் கண்டிஷன் டிக்கெட் எடுக்க வேண்டும். லட்சியம் குறிக்கோளை புத்தியில் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சுயஸ்திதி மூலம் சர்வ பரஸ்திதிகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அவ்வியக்த ஸ்திதியின் அபியாசி ஆகுக. எப்பொழுது அவ்வியக்த ஸ்திதியின் அபியாசம் பழக்கமாகி விடுமோ அப்பொழுது சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு பரிஸ்திதியும் எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் நீதிமன்றத்திற்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிவிடும். எனவே இந்த பயிற்சியை எப்பொழுது இயற்கையானதாக இயல்பானதாக ஆக்குகின்றீர்களோ அப்பொழுது இயற்கை சேதங்கள் வரும். ஏனென்றால் எதிர்கொள்பவர் சுய நிலை மூலம் ஒவ்வொரு பரஸ்திதியையும் கடந்து செல்வதற்கான சக்தியை தாரணை செய்து விடுகின்றார் என்றால் அப்போது திரை விலகும். இதற்காக பழைய பழக்கங்களின் மீது, பழைய சமஸ்காரங்களின் மீது, பழைய விஷயங்கள் மீது முழுமையான வைராக்கியம் வேண்டும் என்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, தன்னை நிமித்தம் செய்பவர் என புரிந்து கொள்வீர்களானால் எந்த ஒரு காரியத்திலும் களைப்பு வர முடியாது. மாதேஸ்வரிஜியின் விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்கள். மனிதலோகம், தேவலோகம், பூத பிரேதங்களின் உலகத்தின் விஸ்தாரம். மனிதர்கள் பலர் கேள்வி கேட்கின்றார்கள். பூதங்கள் என்று சொல்லப்படும் அசுத்த ஜீவாத்மாக்கள் இருப்பதாக சொல்லப்படுவது உண்மையா, கற்பனையா அல்லது சந்தேகத்திற்குரியதா? அதை நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி இன்று தெளிவாக புரிய வைக்கப்படுகின்றது. மனித ஆத்மா விகர்மம் செய்யும் பொழுது அவர் அநேக விதமான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் நேரிடுகின்றது. மேலும் மனித பிறவியில்தான் அனுபவித்தாக வேண்டுமே அல்லாமல் மிருகங்கள் பறவைகளாக பிறந்து அல்ல. சுகம் துக்கம் அனுபவத்திற்கான உணர்வு மனிதரிடம் அதிகமாக உள்ளது, மிருகங்களிடம் அல்ல. இந்த சிருஷ்டி விளையாட்டில் முக்கிய பார்ட் மனிதர்களுடையது. இந்த மிருகங்கள் பறவைகள் முதலானவையோ சிருஷ்டி டிராமாவின் அழகாக உள்ளன. முழு கல்பத்திலும் சத்யுக ஆரம்பத்திலிருந்து கலியுக கடைசி வரை மனித ஆத்மாவுக்கு 84 பிறவிகள். மற்றபடி இந்த 84 லட்சமோ மிருகங்கள் பறவைகள் முதலானவற்றின் பல வகை இருக்கலாம். இப்பொழுது இந்த அனைத்து ரகசியங்களையும் பரமாத்மாவை தவிர வேறு யாராலும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாக்களின் வசிப்பிடம் பிரம்ம தத்துவம், அதாவது நிராகாரி உலகம். மற்றபடி இந்த மிருகங்களின் ஆத்மாக்கள் பிரம்ம தத்துவத்திற்கு செல்ல முடியாது. அவை இந்த ஆகாய தத்துவத்திற்குள்ளேயே பார்ட் நடிக்கின்றன. அவற்றிற்கும் கூட மர்ஜ் எமர்ஜ் ஆவதுடன் சதோ ரஜோ தமோவில் வரக்கூடிய பார்ட் உள்ளது. எனவே இயற்கையின் அநேக விஸ்தாரத்தில் செல்லாமல் முதலில் நாம் நம் ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அதாவது மன்மனாபவ நினைக்கணுன்றார்பா அம்மா சொல்கிறாங்க. இப்பொழுது மனித ஆத்மா பற்றிய விஷயத்திற்கு வருவோம். எந்த ஆத்மாக்கள் அசுத்த கர்மம் செய்வதால் விகர்மங்களை உருவாக்குகின்றார்களோ அவர்கள் தங்கள் அசுத்த சமஸ்காரங்களின் அனுசாரம் பிறப்பு இறப்பின் சக்கரத்தில் வந்து ஆதி மத்திய அந்தம், அதாவது இறக்கும் தருவாயில் தாங்கள் செய்துள்ள விகர்மங்களின் சாட்சாத்காரம் பெற்று சூட்சுமத்தில் தண்டனை அனுபவிக்கின்றார்கள். இந்த குறுகிய காலத்தில் அநேக ஜென்மங்களின் துக்கத்தின் அனுபவம் ஏற்படும். பிறகு சரீரத்தை விட்டு போய் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கின்றார்கள். பிறகு சமஸ்காரங்களின் அனுசாரம் அத்தகைய தாய் தந்தையிடம் போய் பிறவி எடுத்து அங்கேயும் தங்கள் வாழ்க்கையில் சுகம் துக்கத்தை அனுபவிக்கின்றனர். இதுதான் ஆதிமத்திய அந்தம் எனப்படுவது. ஆனால் ஆத்மாக்கள் சிலருக்கு சீக்கிரமாக சரீரம் கிடைப்பதில்லை. அவர்கள் ஆகாரி ரூபத்தில், அதாவது ஒளி சரீரத்தில் இந்த ஆகாய தத்துவத்தினில் பூதமாகி அலைந்து கொண்டே இருக்கின்றனர். இதுவும் கூட ஒரு தண்டனை தான், அதாவது வினைப்பயனை அனுபவிப்பது. அந்த அசுத்த ஜீவாத்மாக்களோடு யாருக்காவது கணக்கு வழக்கு இருக்குமானால் இவர்கள் அவர்களுக்குள் பிரவேசமாகி துக்கம் கொடுக்கின்றனர். அதாவது கணக்கு வழக்கை முடித்து பிறகு போய் தங்கள் சரீரத்தை தாரணை செய்கின்றனர். இன்னும் சில ஜீவாத்மாக்களோ யாருக்குள் பிரவேசமாகின்றார்களோ அவர்களை அதிகமாக அடித்து துன்புறுத்தவும் செய்கின்றனர். மிகுந்த கஷ்டங்களை கொடுப்பார்கள். ஆனால் இந்த அனைத்து கணக்கு வழக்குகளுக்கு அனுபவத்திற்கான விதம் உள்ளது. அனைவருக்கும் மனித சரீரத்தில்தான் சுகம் துக்கம் அனுபவமாகின்றது. இதுவோ உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆத்மா முக்திதாமத்திலிருந்து இந்த சாக்காரி விளையாட்டில் வரக்கூடிய ஆத்மா
இடையில் முக்திதாமத்திற்கு திரும்பிச் செல்ல முடியாது. ஆனால் தாங்கள் செய்துள்ள அசுத்த சுத்த கர்மங்களின் அனுசாரம் சமஸ்காரங்களை எடுத்துக்கொண்டு சுகம் துக்கத்தின் சக்கரத்தில் வருகின்றனர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் புனர்ஜென்மம் நடைபெறுகின்றது. ஒரு பரமாத்மாவுக்கு மட்டும் கிடையாது. அவ்யக்த சமிக்கை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். பாப்தாதாவுக்கு அனைவரை காட்டிலும் பிரியமானவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் மட்டுமே. தூய உள்ளம் கொண்டவர்கள் சதா பாப்தாதாவின் மன சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளனர். அவர்கள் உள் உணர்வில், திருஷ்டியில், பேச்சில், சம்பந்தம் தொடர்பில் சரளமாகவும் தெளிவாகவும் ஒரே சமமாக காணப்படுகின்றனர். சரளத்தன்மையின் அடையாளம் மனம், புத்தி, வார்த்தை ஒரே சமமாக இருப்பதாகும். உள்ளத்தில் ஒன்று, வார்த்தையில் வேறொன்று என இருப்பது சரளத்தன்மையின் அடையாளம் ஆகாது. சரள சுபாவம் உள்ளவர்கள் சதா பணிவுள்ளவராக, நிரகங்காரியாக, சுயநலமற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எளிய உள்ளம், எளிய வார்த்தை, எளிய உள்ளுணர்வு, எளிய பார்வை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றார் பாபா. நன்றி. ஓம் சாந்தி.